வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டீ வேணும். போடுறேன். மாஸ்டர், ஒரு டீ ஸ்ட்ராங்கா. ஐயோ சாரிப்பா, கை தெரியாம பட்டுருச்சு. மாஸ்டர், எனக்கு போற டீ அவருக்கு கொடுங்க. சாரிண்ணே, அவர் கைப்பட்டு டீ கொட்டிருச்சு. பரவாயில்ல சார், க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டீ சாப்பிடுங்க. மாஸ்டர், எனக்கு ஒரு டீயை போடுங்க. போடுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி உருன்னு இருக்க? என்ன ஸ்கூல்ல ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கிற போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு, அவ்வளவுதானே? இதனால யாருக்கு என்ன பிரச்சனை? என்னைக்கா இருந்தாலும் ஒன்னா சேர போறவங்க தானே நீங்க. என்ன பின்னாடி வர வேண்டிய போட்டோ முன்னாடியே வந்துருச்சு, அவ்வளவுதானே? நாங்க சேர போறத நீ பாத்தியா? உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? ஆரம்பிச்ச புள்ளிலேயே வந்து நிக்க வேண்டியது. நீ மட்டும் மனச மாத்திக்கவே கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். நேத்து ஸ்கூலே உங்களை பத்தி தான் பேச்சா? அத்தை சொன்னாங்க, புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும், குடும்பம்னா இதுதான் குடும்பம்னு பாராட்டு பத்திரம்லாம் வாசிச்சாங்களாமே. ஏமினோ, எல்லார் கண்ணுக்கும் நீங்க ஒன்னா நல்ல ஜோடியா தெரியறப்ப நீங்க மட்டும் ஏன் உங்க எண்ணத்தை மாத்திக்க கூடாதுன்னு உறுதியா இருக்கீங்க? நீங்க எல்லாரும் எங்களை வெளியில மட்டும்தான் பாக்குறீங்க, எங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்ச்சியை பாக்குறதே இல்ல. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீ பொங்குறது பத்தாதுன்னு கூட பொங்குறதுக்கு இன்னொருத்தரும் வந்துட்டாரு. பாரு பத்மா, போன் வந்துச்சு அது வந்துச்சுன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு போன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதையா இங்கே இரு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க பேப்பரை பார்த்துருப்பீங்கன்னு. ஏதாவது கோவமா? உங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை விட்டு விலகி போயிடணும் தான் நினைக்கிறேன். ஆனா கூடுதலா சூழ்நிலை உங்களுக்கு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் நிலைமைதான் உங்களுக்கும். பாவம், நீங்க மட்டும் என்ன செய்வீங்க?
எல்லாரும் சேர்ந்து பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு இருக்கிற அதே வலியும் வேதனையும் தானே உங்களுக்கும் இருக்கும். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. நம்ம 2 பேருமே இப்ப சூழ்நிலை கைதியா அது ஆடுற ஆட்டத்துல விருப்பமே இல்லாம நடிச்சிட்டு இருக்கோம். அது புரியாம சுத்தி இருக்கிறவங்க நம்மள காயப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எதுக்கு இப்படி வீம்பு பண்ணி உங்க 2 பேரையும் நீங்க கஷ்டப்படுத்திக்கிறது போதாதுன்னு சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஏமாத்துறீங்க? உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. 2 பேரும் இப்படி ஒருத்தர் மனச ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இவ சங்கடப்படக்கூடாதுன்னு நீங்களும், நீங்க சங்கடப்படக்கூடாதுன்னு இவளும் எவ்வளவு அழகா விட்டு கொடுத்து பேசுறீங்க. இப்படி மனசு ஒத்து போய் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எல்லாருமே நீங்க சேரணும்னு நினைக்கிறப்ப யாருக்காக நீங்க பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே உங்க முடிவை மாத்திக்கோங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏய் கெட்டியா புடிச்சுக்கடி. நான் உன்னை திட்டதெல்லாம் நினைச்சு பழி வாங்கிடாத. ஏய் கெட்டிமா புடிடி. ஐயோ ஏய் ஒழுங்கா புடிடி. கீழே கீது உளுந்து தொலைய போறேன். வயசான காலத்துல ஏதாவது ஆயிர போகுது. சரி சரி பாத்து பத்திரமா புடி. ஏய் திவ்யா, என் மேல இருக்கிற பழைய கோவத்துல விட்டுறாத. கெட்டியமா புடிச்சுக்கணும். புடிடி. ஆஹா, இது எனக்கு தோணவே இல்லையே. அப்ப விட்டுறவா? கெட்டியமா புடி. தள்ளி விட்டு அப்படியெல்லாம் பண்ணிடாதடி. அப்படியெல்லாம் பண்ணிடாத. பயப்படாத பயப்படாத, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். சரி, அப்படி என்னதான் எடுக்கிற? இருடி சொல்றேன். புடி புடி, நல்லா பிடிச்சுக்கோ. ஆமாடா, ஐயோ, இதுக்கு தாண்டி மேலே ஏறின. என்ன பாட்டி இது? அலாவுதீன் விளக்கா? தேய்ச்சா பூதம் வருமா? இந்த தேய்ச்சிட்டு இருக்க? அதானே, இந்த காலத்து பசங்களுக்கு பிளாஸ்டிக் குடம்னா என்னன்னு தெரியாது. இது வெங்கல பானைன்னு என்ன தெரியவா போகுது? மதி, இத தேய்ச்சா பூதம் வராது, பழைய சந்தோஷமும் பழைய நினைவுகளும் வரும்டி.